எஸ்சி என்றாலே எங்களை கேவலமாக பார்க்கிறார்கள். தேவேந்திர குல மக்கள் அவர்கள் எங்களை பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டுல பிரச்சனை இருக்கு. யாருக்கு அந்த இடஒதுக்கீடு போகுது, யார் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வைக்கிற கோரிக்கை சரியா தானே இருக்கு. அப்ப இந்த 5ஆம் தமிழ் சங்கம் எப்படி கையாள போகுது? சரி, இப்ப இந்த பட்டியல் எப்படி யாரால் உருவாக்கப்பட்டது? இதை கேட்டா ரெண்டு பதில் சொல்றாங்க. ஒண்ணு, மனு தர்மத்துல அப்படி எழுதிருக்கு, அதனால அதை நம்ம ஃபாலோ பண்றோம்ன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, மன்னர் ஆட்சி காலத்துல இருந்து இது இருந்துச்சு, அதனால இதை ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மனு தர்மமும் இப்ப செயல்பாட்டுல இல்ல, மன்னர் ஆட்சியும் இப்ப நடக்கல, சரிதானே? அப்புறம் இந்த பட்டியல் மட்டும் என்ன மண்ணுக்கு இருக்குது? யோசிச்சு பாருங்க. என் தமிழ் குடிகளை பட்டியல் படுத்த நீ யாரு? நீ யாரு? நான் என்ன இனிஷியல் போடணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் உன்கிட்ட கேட்டேன்னா என்ன எஸ்சியில சேருன்னு சொன்னா, என்ன கேட்டு நீ எம்பிசியில சேர்த்தியா, என்ன கேட்டு பிசியில சேர்த்தியா? அப்ப நீ யாரு என்ன பட்டியலில் வகைப்படுத்துறதுக்கு? இப்போ சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதி ஒழிப்பு பேசிதான் 50 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டாங்க. நீங்க சாதி கூட ஒழிச்சுதான் எனக்கு தெரியல. ஆனா குறைஞ்சபட்சம் இந்த மனிதர்களை மேலும் கீழுமா வகைப்படுத்திருக்காங்களே, இந்த பட்டியலாவது ஒழிச்சிங்களா? எல்லாரும் சமம், எல்லாரும் சமம் தானே சொல்றோம். இந்த பட்டியல் இருக்கிற வரைக்கும் எப்படி அது சமமா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே. பிசின்னு ஒரு கேட்டகரி இருக்கிற வரைக்கும், எஸ்சின்னு ஒரு கேட்டகரி இருக்கிற வரைக்கும் எப்படி மனிதர்கள் எல்லாருமே சமமா இருக்க முடியும்? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. எந்த கூத்தாடி? வெளியில இருந்து வந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இங்க நாம 2 இல்ல 100 பிளவுபட்டு கிடக்கிறோம் சாதின்ற பேர்ல. அப்ப கூத்தாடி வாழ மட்டும் இல்ல, ஆழவும் தான் செய்வான். நாம் பிரிந்து கிடக்கும் வரைக்கும் கூத்தாடி ஆளதான் செய்வான். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இதத்தான் 5ஆம் தமிழ் சங்கம் தன்னோட கொள்கையிலே வைத்திருக்கிறது. பட்டியலே கிடையாது. நீங்க என்ன பட்டியல வெளியேற்றம் கேட்குறீங்க? இல்ல நாங்க அதை ஆதரிக்கல, பட்டியல வெளியேற்றம் பண்றோம். எல்லா தமிழரும் ஒண்ணுதான், யாருமே மேல யாருமே கீழே கிடையாது, யாரையும் எந்த ஷெட்யூலையும் நாங்க வந்து அடைக்க கிடையாது. இந்த லிஸ்டுக்குள்ளதான்ப்பா நீ இருக்கணும். நீங்க யாரும் அதை முடிவு பண்றதுக்கு? நீங்க யாரும் முடிவு பண்றது? தமிழர்கள் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எந்த லிஸ்ட்டுமே கிடையாது. எல்லா தமிழர்களும் ஒரே லிஸ்ட் தான். தமிழர்கள் ஒரு லிஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதை என்னைக்கும் செஞ்சிருக்கலாம், செய்ய மாட்டாங்க. இதை செய்யணும்னா ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யாராலனா இந்த குடி வரலாறை தெரிந்த ஒரு தமிழனாலதான் இது முடியும். தமிழர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு தமிழனாலதான் இது முடியும். எல்லா தமிழர்களும் சமம்னு நினைக்கிற ஒரு தமிழனால மட்டும்தான் இது முடியும். எந்த வந்தியர்களாலும் இதை செய்ய முடியாது.